இன்றைய தியானம். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்போஸ்தலர் 16:30. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 16ஆம் அதிகாரத்தில் மகிமையான ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றாரு. லீதியாளுடைய இருதயம் அவர் பிரசங்கத்தை கேட்டு திறந்தது. ஒரு குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு பெண்ணை அப்போஸ்தலனாகிய பவுல் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால விடுதலை கொடுத்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அப்போ இந்த குறி சொல்கிற ஆவியுடைய பெண்ணை வச்சு நிறைய எஜமான்கள் ஆதாயம் கிடைச்சிது அவங்களுக்கு. இப்போ அந்த ஆவி அந்த பிள்ளையை விட்டு போன உடனே அவங்களுக்கெல்லாம் கோபம் எரிச்சல்லாம் வந்துட்டு பவுலையும் சீலாவையும் பிடிச்சி அவங்கள இழுத்துக்கிட்டு போய் சிறைச்சாலையில் நல்ல அடித்து அவங்க காலை கட்டி அவங்கள உள் சிறையில் போட்டு பத்திரமா காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிடுறாங்க. அதுதான் இந்த 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 23 நீங்கள் வாசிங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. 24ஆம் வசனம், அவன் இப்படி கட்டளையை பெற்று அவர்களை உள்காவற அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். யாரு? சிறைச்சாலைக்காரன். 25ஆம் வசனம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, பாடுறாங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிட்டு உடனே அந்த நேரத்தில் சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யணும்? அவன் அங்கே தூங்காமல் ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் கண்காணிக்கணும். ஆனால் அவன் தூங்கிட்டான். நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள்லாம் திறந்திருக்கிறத பார்த்த உடனே கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போகிறான். பவுல் அதை பார்த்துக்கிட்டே இருந்த பவுல் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்பொழுது அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்கிறான்? தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்துட்டான். அவங்கள வெளியே அழைச்சிட்டு வரான். ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க ஒன்றுமே செய்யலை. இவங்க பாட்டு பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, துதிச்சாங்க. அங்கே சிறைச்சாலை கதவு திறந்துச்சு, அநேகருடைய கட்டுகள்லாம் கழண்டுச்சு. ஆனால் யாருமே ஜெயிலை விட்டு வெளியே போகலை. இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு தெரிஞ்சிட்டு கர்த்தர் இவங்களோடு கூட இருக்கிறார். அப்போ நமக்கு தேவை இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இயேசு. அப்போ நான் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும் என்ற உணர்வை கர்த்தர் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கொடுக்கிறார். அவங்கள பார்த்து கேட்குறான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க இடம் கொடுக்குறாங்க, வசனத்தை அங்கே போதிக்கிறாங்க, அங்கே அவங்க வசனத்தை கேட்குறாங்க, அவங்க ஞானஸ்நானம் பெறுறாங்க, அவங்களுக்கு போஜனம் கொடுக்கப்படுது, அவங்க எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு கூட இருக்கிறாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும்னா ஒன்றே ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எந்த சூழ்நிலையில் இந்த ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டான்னா, இக்கட்டான நிலைமை, அவன் பணி செய்கிற நேரத்தில் தூங்குனதே தப்பு. ஆனால் பவுலும் சீலாவும் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி அவங்க பாவங்களை கழுவி ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களுக்கு ராபோஜனம் கொடுத்து அவங்களோட கூட சந்தோஷமாக அவங்களுக்கு வசனத்தை சொல்கிறாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை உங்களுக்கும் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுக்கணுமா? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16-17 கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அதான் நம்ம செய்யணும். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இதை நம்ம செஞ்சால் ரட்சிப்பு தானாக வரும், விடுதலை தானாக கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஏசாயா 58ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்திலேயும் கர்த்தர் சொல்றாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். இதை நாம செய்யணும். 9ஆம் வசனத்தில் அதை நம்ம செஞ்சுட்டு நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் செய்தது போல காயம் கட்டணும். அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, நாம சொல்லணும். அங்கு தனக்கு கெடுதி உண்டாக்கி கொள்ளும்படிக்கு கத்தி எடுத்து தன்னை குத்திக்கிட்ட போன சிறைச்சாலைக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் நன்மை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுத்தம் பண்ணிக்கொள்ளணும். நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம் நிமித்தம் நம்ம குடும்பங்களையே ரட்சிப்பார். பிரியமானவர்களே, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் கூட யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் வந்தவங்க, ஞானஸ்நானம் பெற வந்தவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதை நம்ம பிரசங்கிக்கணும். பிரியமானவர்களே, கனி முக்கியம். கசப்பான கனி கொடுக்கிறவர்களாக இருப்போமானால் அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாகி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம். ஆனால் நாமும் நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுவோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். அப்போஸ்தலர் 16:30 படி ஒரு வேளை ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்னு யாராவது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களான்னா அவங்க கிட்ட நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 1:16-17 அவங்க செய்ய கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. கர்த்தாவை அவங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் மறுமொழி கொடுங்க. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கும் பொழுது அவங்கள நீங்கள் ரட்சிங்க ஐயா. ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு காணப்படுகிற சகல காரியங்களையும், பாவம், மனம் திரும்ப முடியாதபடி காணப்படுகிற அசுத்தம் எது இருந்தாலும் அவைகளை கர்த்தர் முற்றிலுமாய் அவர்களை விட்டு வெளியேற்றுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, ரட்சிப்பை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.